ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு தமிழ் லிட்டில் பியூட்டி டிப்ஸ். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹேர் க்ரோத் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம ஹேர் க்ரோத்துக்காக எக்ஸ்டர்னலாக ஹேர் பேக், ஹேர் மாஸ்க், ஆயில்னு யூஸ் பண்ணாலும் இன்டர்னலாக ஹெல்த்தியாக சாப்பிட்றதும் ஹேர் க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நம்ம டெய்லி ஹெல்த்தி ஃபுட்ஸாக இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் ஹேர் ஃபாலுமே நல்லா கண்ட்ரோல் ஆகும் அண்ட் ஹேர் க்ரோத்துமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் ஒரு சிம்பிள் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் ஆன ஹேர் க்ரோத் ஜூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே கியூட்டிஸ், இந்த ஹேர் க்ரோத் ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்க போகிறது நெல்லிக்காய் தான். ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும்தான் ஜூஸ்க்கு நான் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுறேன். நெல்லிக்காய்னால நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் ஹேரோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஹேரோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நமக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்க போகிறது கறி லீவ்ஸ். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். கறி லீவ்ஸ் நம்ம ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும் அண்ட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸையும் கறி லீவ்ஸ் க்யூர் பண்ணும். முக்கியமாக க்ரே ஹேர் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை பிளாக் அண்ட் லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இப்போ ஆம்லா அண்ட் கறி லீவ்ஸை மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுறேன். அண்ட் கிரைண்ட் பண்ண ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஹனி ஆப்ஷனல் தான், ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஹனி வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கியூட்டிஸ், நம்மளோட ஹேர் க்ரோத் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் க்ரோத் ஜூஸை நீங்கள் டெய்லியுமே இன்டேக்காக எடுத்துக்கலாம். மார்னிங் தான் குடிக்கணும், ஈவினிங் தான் குடிக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம் எப்போ வேணாலும் ரெடி பண்ணி டக்குன்னு குடிச்சிக்கலாம். பொதுவாக டெய்லியும் ஒரு நெல்லிக்காய், கொஞ்சம் கறி லீவ்ஸை சாப்பிட சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டோம். ரீசன் என்னென்னா ஆம்லா புளிக்கும். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியாது. கறி லீவ்ஸ் பிடிக்காது, அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பட் இந்த மாதிரி ஜூஸாக பண்ணும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கனால அதை எல்லாருமே குடிக்கலாம். நானே கறி லீவ்ஸை தனியாக சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டேன். இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கனால நான் அதை கண்டினியூவும் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ஹேர் க்ரோத் ஜூஸை மார்ச் 19 கண்டினியூவாக குடிச்சிட்ருக்கேன். இது நமக்கு ரொம்பவும் செலவாகாது. கறி லீவ்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஆம்லா நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுவுமே கம்மி ரேட் தான். அண்ட் இந்த ஹேர் க்ரோத் ஜூஸை நம்ம ரெகுலராக இன்டேக்காக எடுத்துக்கும் போது ஹேரோட கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஹேரோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். இதில் ஆட் பண்ணியிருக்க கறி லீவ்ஸில் ப்ரோட்டீன் அண்ட் பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே கியூட்டிஸ், இந்த ஹேர் க்ரோத் ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.